இவர் ஒன்றும் ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்கிற அளவுலாம் ஒன்றும் இல்லை. 1978 அந்த மதுரை மாட்டுத்தாவணி இப்போ அண்ணா பேருந்து இருக்குல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் அப்போ அவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 கடைகள், சாலையோர கடைகள் இருந்து பெரிய கடையில் இருந்தால் ஒரு 100-200 கடைகள் மேலே வாடகைக்கு விட்டு வச்சிருக்காரு. எல்லாமே சொந்த இடம். அதெல்லாம் வாடகை வசூல் பண்ணுறது, தண்டல் வசூல் பண்ணுறது, இதுதான் அவருக்கு வேலையே. காலையில் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாருன்னா 78லேயே பல லட்சங்கள் பையில் இருக்கும். அவ்வளோ வருமானம். அப்போது ஒரு நாள் அவங்க அப்பா வசூல் பண்ணிட்டு வரும்போது கையில் பணப்பை வச்சுருக்கும் போது கூட உரம் வந்திருக்கார். வடிச்சல் செல்வமும் வரார். அப்பாவோட வரும்போது ஒருத்தன் பின்பக்கமாக கத்தியில் முதுகில் ஓங்கி குத்தினது நில குழஞ்சி கீழே வந்துடுறாரு. அந்த கத்தியை பிடுங்கி அப்பாவை குத்தினோன்னா இந்த சிறுவன் இவருக்கு என்னன்னா ரீல்ஸ் பிரியர் பைத்தியம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. சென்னைக்கு உங்களுக்கு மதுரையில் இருக்காரு இல்லையா, வெள்ளிக்கிழமை சென்னை கிளம்பி வந்துருவாராம். சனி ஞாயிறு 2 நாள் சென்னையில் இருக்கக்கூடிய சில பப்புகளில் குத்தாட்டெல்லாம் போட்டு மது அருந்த மாட்டார், புகை பிடிக்க மாட்டார். நல்ல நான்வெஜ் பிரியர். இந்த மாதிரி குத்தாட்டம் போடுவார். குத்தாட்டம் போட்டு அங்கேருந்து கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் ரொம்ப களைச்சு போய் ஊருக்கு கிளம்புவார். எதிரிகள் இல்லை, சுத்தமாக இல்லை. ஆனால் அவர் அவரே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டார். செந்தில்குமார் சொல்லிட்டு காணொலிலாம் மனைவி முருகலட்சுமி புகார்த்துறாங்க. அந்த செந்தில்குமார் ஒரு கட்டத்தில் வடிச்சல் செல்வத்தை சந்திச்சு, ஆனால் கருப்பாயரணி வழக்கில், சேர்மன் வழக்கில் என்ன தேவையில்லாமல் கோத்து விட்டீங்க, யாரோ பண்ணியிருக்காங்க, போலீஸ் என்ன தேடுது, நியாயமானது அப்படின்னு கேட்க சரிடா எல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, நடந்து போச்சு, அது போலீஸ்லாம் ஒன்றும் தேடாது, மெட்ராஸுக்கு போ, ஈஸியாருக்கு போ, நம்ம பண்ண விடுக்குது, நண்பர்கள்லாம் இருக்காங்க, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு கையில் ஒரு பெரிய பணப்பையை கொடுத்து சென்னைக்கு ஈசிஆரில் நண்பர்களோட பேசிட்டு அன்னைக்கு இரவு பொழுதை கழிக்கும்போது கருப்பாயரணி சேர்மன் கொலை வழக்கில் நீ தானே A1, நீ அண்ணனை போயிட்டு வார்ன் பண்ணுற, உன் பேரை சொல்லிட்டு அப்போ யாரா பண்ணதுன்னு சொல்லி அங்கேருந்து 3 பேர் நீங்கள் ஒரு 50,000 தரணும் ஒருத்தருக்கு, எனக்கு தான் தரணும், நான் வடிச்சல் செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் சேதுராம் பேசுகிறேன்னா, ஒருத்தர் 50,000 தரணும், ஏமாத்திட்டேன், ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கேன், நான் பேசுகிறேன் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இவர் மதுரையில் இருக்கிறார். ராமநாதபுரத்தில் எங்கடா நீ, இந்த இடம் நான் சாயந்தரம் அண்ணா பணத்தை வாங்கி தரேன்டான்னு சொல்லிட்டு இங்கே 7 கார் எடுத்துன்னு போகிறோம். இதுக்கு காசு போயிட்டு வரது காசுலாம் 50,000 அவனுக்கே கொடுத்துடலாம். இன்னும் தெரியுங்க, சிறைக்கு போகிறார்ல ஒரு முறை, அந்த சிறைக்கு போயிட்டு யாருன்னா ஒரு தாதா சிறைக்கு போகிறான்னா, சிறைக்கு போகிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா போலீஸ் பிடிப்பாங்க, கோர்ட்டில் ஆஜர் பண்ணுவாங்க, அதை வேனில் கொண்டு போய்ட்டு சிறையில் தள்ளி விட்டு வந்துடுவாங்க. வெளியே வரும்போது அந்த தாதா என்ன பண்ணுவான்னா அடுத்த ஆள் தெரியாமல் தான் வருவான். ஏன்னா எதிரணி யாராவது போட்டு தள்ளிட்டாங்கன்னா சிறை வாசலே முடிஞ்சிடும் இல்லையா, அவன் டீமில் இருக்கிறவங்க மட்டும் தெரியும். அவன் இப்போ போகிறான் அப்படின்னு ஒரு 20 பேர் 30 பேர் நிற்பாங்க, ஜெயில் வாசலே நிற்பாங்க, பாதுகாப்பாக அண்ணனை கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் வடிச்சல் செல்வம் ஜெயிலில் திரும்ப மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் நிற்பாங்க. அதில் 300 பேர் ப்ரெஸ்ஸாக இருக்கும். ஒருத்தன் ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லி, நீங்கள் ஃபோன் பண்ணி குட்ரா நல்ல பையன்டா, ஏன்டா ஏமாத்துற அப்படின்னு சொன்னீங்க. ஒரு வாரத்துக்கு கட்டுப்பட்டு அவன் பணத்தை கொடுத்துட்டானா, அந்த அதான் உங்கள்கிட்ட காட்டு போலான்னு வந்தோம்னு சொல்லிட்டு பணத்தை காட்டுறான். இவர் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருக்காரு. அந்த பணம் எல்லாமே கள்ள நோட்டு. கரெக்டாக போலீஸுக்கு தகவல் உள்ளே வருது. உள்ளே ஹோட்டல் உள்ளே அந்த ரூமில் பார்க்கும்போது ஒன்றும் புரியல. சார் ஒன்றும் இல்லை சார், நான் சொன்னேன் பணம் கொடுத்துறாங்க, காட்டு போதும் அந்த பணம் தான் நாங்களும் பார்க்கணும், திறந்து பார்த்தா எல்லாம் கள்ள நோட்டு. டப்ளிங் பிஸ்னஸாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேர் ஏற்றி போயிட்டு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் கிரைம் செய்தியாளர் திரு சேதுராமன் அவர்கள். வணக்கம் சார். ஆமாம் சார். பொதுவாக ஒரு தாதா இல்லை ரவுடி அப்படின்னாலே அவங்கள பார்த்தாலே நமக்கு பயம் வரும். ஆனால் நம்ம இப்போ பேச போகிற இவரை பார்த்தாலே ஒரு ஆடம்பரம் லக்ஸுரி லைஃப்க்கு சொந்தக்காரர். ஆனால் இவர் பார்த்தாலே அவரே சொல்லிப்பார், நான் ஒரு காமெடியாக, நான் ரவுடிலாம் கிடையாது அப்படின்ட்டு. அதான் வரிச்சூர் செல்வம். ஸோ இந்த வரிச்சூர் செல்வம் யார்? நீங்கள் சொல்லிட்டீங்களா காமெடின்னு சொல்லிட்டு? நான் சொல்லலை, அவரே தானே சொல்லிக்கிட்டேன். அவர் இன்னும் கூட சொல்லுவார், நான் ஜோக்கர், நான் ரவுடி கிடையாது, தாதா இல்லை தாத்தா அப்படின்னு கூட சொல்லுவார். ரெண்டாவது எனக்கு வருமானத்துக்கு எந்த குறையும் கிடையாது, என் மகனே எனக்கு மாதம் 4 லட்சம் தரான், பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு. அதை தாண்டி அவர் உண்மையிலே செல்வந்தர் தான். நான் பல இடங்களில் சொல்லி பேருக்கேற்ற மாதிரி செல்வந்தர் தான். அந்த மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பல வணிக வளாகங்கள், அதில் வர வாடகைக்கே ஒரு நிலம், தோட்டம், துறவு எல்லாம் ரொம்ப அதிகம், பூர்வீக சொத்து. இவர் ஒன்றும் ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்கிற அளவுலாம் ஒன்றும் இல்லை. இவருக்கு ரவுடிசம்ன்றது அந்த அளவுக்கு போயிட்டு இங்கே ரவுடி மாமூல் வாங்கினது கொண்டது அதை மாதிரிலாம் ஒன்றும் ரெக்கார்டு இல்லை. இவர் மேலே இருக்கிற இந்த கேஸே இந்த கருப்பாயரணியுடைய ஊராட்சி மன்ற தலைவர்
கிருஷ்ணராஜனும் அவர் ஃப்ரெண்டு அவர் நண்பர் முன்சாமியும் சேர்த்து டபுள் மர்டர் அந்த கேஸ். அந்த கேஸ் தான் அது வந்து இன்னும் கேட்டால் போலீஸாருடைய கவனக்குறைவு, இன்னும் ஒரு கடினமான வார்த்தை கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அந்த வழக்கில் வந்துட்டு மதுரை ஹைகோர்ட்டில் வந்துட்டு பல விஷயங்கள் நடந்து அந்த கருப்பாயூரணி வழக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கோர்ட்டு கண்டனம் தெரிவித்து ஐஜி அஸ்ராகருக்கு தலைமையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமும் வந்து அந்த வழக்கில் வந்துட்டு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்களாம் போயிட்டு கடைசியில் வந்து வர்ச்சூர் செல்வத்துடைய மொபைலும் அந்த ட்ராக் பண்ணுறாங்க. பண்ணும்போது இவருக்கு அதுக்கான முகாந்தரம் நிறைய இருக்கிறதா தகவல் வந்தது. அவ்வளோதான், அதோட அந்த கேஸ் நிற்குது. இதுக்கு முன்னாடி இவரோட பழைய வாழ்க்கை அப்படின்போது அதிலே ஒரு கொலை செஞ்சுருக்காரு அப்படி. ஆமாம், சிறார். அது வந்து ஜுனைல் இதில் 1978 இவங்க அப்பா சொன்ன இல்லையா, ஒரு பணக்கார சின்ன வயசுலேயே கத்தி எடுத்துட்டாருன்னா என்ன மோட்டிவாக எடுத்தார்? ஆமாம், கத்தி இவர் எடுத்துட்டுலாம் போல கையில். அந்தளவுக்கு ஒரு தைரியசாலியும் கிடையாது, அந்த மாதிரி ஆளும் கிடையாது. தைரியசாலின்னு சொல்கிறத விட அந்த மாதிரி ஆள் கிடையாது. வந்து அந்த 1978 அந்த மதுரை மாட்டுத்தாவணி இப்போ அண்ணா பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 கடைகள், சாலையோர கடைகள் இருந்து பெரிய கடையில் இருந்தால் ஒரு 100-200 கடைகள் மேலே வாடகைக்கு விட்டு வச்சுருக்காரு. எல்லாமே சொந்த இடம். அதெல்லாம் வாடகை வசூல் பண்ணுறது, தண்டல் வசூல் பண்ணுறது, இதுதான் அவருக்கு வேலையே. காலையில் போய்ட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாருன்னா 78லேயே பல லட்சங்கள் பையில் இருக்கும், அவ்வளோ வருமானம். அப்போது ஒரு நாள் அவங்க அப்பா வசூல் பண்ணிட்டு வரும்போது கையில் பணப்பை வச்சுருக்கும்போது கூட உரம் வந்திருக்கார். வர்ச்சூர் செல்வமும் வரார் அப்பாவோட. வரும்போது ஒருத்தன் பின்பக்கமாக வந்து கத்தியில் முதுகில் ஓங்கி குத்திடுறான். குத்தினதுமே நில குழஞ்சி கீழே வந்துடுறாரு. அந்த கத்தியை பிடுங்கி அப்பாவை குத்தினோன்னா இந்த சிறுவன் குத்தி அவன் இறந்துடுறான். அப்பாவையும் அவனையும் ஒரே மருத்துவமனை தான் கொண்டு போகிறாங்க. தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து 2 பேருமே இறந்துடுறாங்க. அந்த வழக்கில் வந்து இவரை வந்து சிறார் குற்றவாளியாக அனுப்பிடுறாங்க. அது போயிட்டு வந்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. இவருக்கு என்னென்னா ரீல்ஸ் பிரியர், பைத்தியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரீல்ஸில் பப்ளிசிட்டி அது வந்து இவரே வந்து குத்தாட்டம் ஆடிட்டு அதை ரீல்ஸ் போட்டு அதை வந்து இவருடைய தம்பிகள் தளபதிகள்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக பரப்புவாங்க. இவர் ஒரு நல்லி எலும்பை கடிக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுவார். ஒரு பிறந்தநாளைக்கு வந்து ஒரு பெண்ணை தூக்குற மாதிரி ரீல்ஸ் போடுவார். இதுக்கே ஹயர் பண்ணி பண்ண மாதிரியே இருந்தது. எல்லாரும் நிறைய பேர் வர வச்சு பண்ணுறது தான். சினிமாக்கு நிகராக ஒரு கவர்ச்சி நடன பெண்ணை யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பெண்ணு இல்லை, நிறைய பெண்ணை கொண்டாந்து நடனம் ஆட வச்சு நடந்து மட்டும்தான். சென்னைக்கு உங்களுக்கு வந்து மதுரையில் இருக்கார் இல்லையா, வெள்ளிக்கிழமை சென்னை கிளம்பி வந்துருவாராம். அவருடைய ஆதரவு தரப்பில் சொன்ன தகவல் வந்துட்டாருன்னா சனி ஞாயிறு 2 நாள் சென்னையில் இருக்கக்கூடிய சில பப்புகளில் குத்தாட்டெல்லாம் போட்டு மது அருந்த மாட்டார், புகை பிடிக்க மாட்டார், நல்ல நான்வெஜ் பிரியர். இந்த மாதிரி குத்தாட்டம் போடுவார். குத்தாட்டம் போட்டு அங்கேருந்து கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை காலையில் ரொம்ப களைச்சு போய் ஊருக்கு கிளம்புவார். ஒரு கார் கிடையாது, ஒரு 6 கார் 7 கார் வரும். இவர் காரில் ஒருத்தவங்க வந்துருப்பான், பின்னாடி ஒரு காரில் 2 பேர் இருப்பான். எல்லாத்துலேயும் 2 பேர், அதிகபட்சம் 10 பேர். எல்லாமே பசங்க தான். அண்ணன் கூட போனால் ஒரு மாதம் இருக்குது, எல்லா இடமும் போட்டு ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வர்ச்சூர் செல்வம் வந்து மதுரையிலேருந்து எதிரிகள் இருந்தால், ரவுடிகள் வாழ்க்கையில் இருக்க எதிரிகள், அந்த மாதிரி வர்ச்சூர் செல்வத்துக்கு எதிரிகள் இருந்தால் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு போகிற வழியிலே முடிச்சு விட்ருவாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. எதிரிகளே இல்லாத எதிரிகள் இல்லை, சுத்தமாக இல்லை. ஆனால் அவர் வந்து அவரே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டார். நான் ரவுடின்னு அப்படின்னா ரவுடி மாதிரி ஒரு இமேஜை வந்து உருவாக்கிட்டார். அது வந்து போலீஸ் போய் டைட் பண்ணும்போது, சார் என்ன சார் நான் தாதாவா சார், தாத்தா ஆகிட்டேன் சார் நான் அப்படிங்கிறது ஓப்பனாக பேட்டி கொடுக்கும்போது அதான் சொல்கிறது. ஸ்விம்மிங் பூல் போய்ட்டு நீச்சல் அடிச்சுட்டே இருக்கிறது, பெரிய பெரிய நீச்சல் குளத்தை கட்டி வச்சுருக்காரு, பண்ணிகிட்டு இருக்கிறது, விலை உயர்ந்த வாட்ச், கை கடிகாரம். எந்த நாட்டில் இருந்து ஒரு முதல் தரம் வாட்ச் வந்தாலும் அதை எப்படியா ஆர்டர் போட்டு வாங்கி கட்டுருவார். எப்போனா ரொம்ப போர் அடிச்சதுன்னா இந்த கையில் ஒரு 20 வாட்ச், இந்த கையில் 20 வாட்ச் கட்டிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து அவர் வருது? பூர்வீக சொத்து தான். ரவுடிசம் பண்ணி ஒன்றும் அது அந்த மாதிரி இல்லை. கார் அதே மாதிரி தான். நம்பர் 1 கார் உலகத்தில் எது, அதை முதல்ல தேடி பிடிச்சி அந்த காரில் ஒரு கார் கொண்டாந்து தோட்டத்தில் கட்டி போட்டுருவார். இவருக்கு கூடவே இருந்த செந்தில்குமார் என்ற நபர் வந்து 2021 காரணம் சொல்லிட்டு அவரோட மனைவியான முருகலட்சுமி கேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தா அந்த கொலைக்கு காரணமே வர்ச்சூர் செல்வம் தான் சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லுது. அதாவது உங்களுக்கு கருப்பாயூரணி சேர்மன் கொலை வழக்கில் வந்துட்டு வர்ச்சூர் செல்வத்துடைய தம்பி வர்ச்சூர் செந்தில், இந்த நீங்கள் சொன்ன செந்தில்குமார், இவங்க 2 பேர் தான் அந்த கேஸில் வந்து
ஏறக்குறைய அக்யூஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஒரு அதிகபட்சம் ஒரு 6 மாத காலத்தில் தான் இவர் காணாமல் போகிறார். செந்தில்குமார் காணாமல் போனதுமே போலீஸு தேடுது, எல்லாம் நடக்குது. அவருடைய மனைவி வந்துட்டு காவல் நிலையத்தில் கணவரை காணணும்னு ஒரு புகார் தராங்க. அந்த இடத்துல தான் வந்து கருப்பாயரணி சேர்மன் கொலை வழக்கில் வந்து கிருஷ்ணராஜன் அண்டு முனுசாமி, சேர்மன் கிருஷ்ணராஜன் முனுசாமி உதவியாளர் கொலை வழக்கில் அக்யூஸ்டை கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன சொன்ன ஆசராக்கருக்கு வந்து ஒரு ஐஜிக்கு ஆர்டர் போட்டு கோர்ட்டு பண்ணுறாங்க. இந்த விஷயம் போயிட்டுருக்கும்பொழுது ஒரு நாள் வந்துட்டு இவங்க மனைவி வந்து இவரே வந்து பார்க்குறாங்க. என் கணவர் உங்க கூட தான் நல்லா க்ளோஸாக இருந்தார், எப்படியாவது பண்ணி அதை தேடி பிடிச்சி, போலீஸ் ஒரு பக்கம் தேடுது, நீங்கள் ஒரு பக்கம் தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கண்ணே அப்படின்னு இந்த அம்மா கேட்டதாக ஒரு தகவல். எல்லாமே தகவல் தான் வரிச்சு சொல்லும் வாழ்க்கையில். அதுக்கு இவர் வந்து உங்கள் கணவர் காணாமல் போயிட்டாருன்னு கொடுத்த புகாரை திரும்ப நீ வாங்கலைன்னா உன்னை வழி பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் மிரட்டினதான் ஒரு தகவல். ஏன் அது மாதிரி தகவலாக போகுதுன்னு கேட்டால், இந்த அம்மா வந்து புகார் கொடுத்தது மட்டும் தான் உண்மை, போலீஸில் ரெக்கார்ட் இருக்குது. வரிச்ச செல்வத்தை இந்த அம்மா பார்த்ததும், இந்த அம்மா வரிச்ச செல்வம் மிரட்டினதும் எல்லாமே பேச பொருள். அப்படியே அங்கங்கே கேட்குறதும். உங்களுக்கு இன்னொரு தகவலும் இருக்குது இதே தகவலாகவே. செந்தில்குமார் சொல்லிட்டு காணலாம் மனைவி முருகலட்சுமி புகார் தராங்க. வரிச்ச செல்வத்துடைய நம்பகமான ஒரு விசுவாசி. அந்த செந்தில்குமார் வந்து ஒரு கட்டத்தில் வரிச்ச செல்வத்தை சந்தித்து, ஆனால் கருப்பாயரணி வழக்கில், சேர்மன் வழக்கில் என்ன தேவையில்லாமல் கோத்து விட்டீங்க, யாரோ பண்ணியிருக்காங்க, போலீஸ் என்ன தேடுது, நியாயமானது அப்படின்னு கேட்க வந்து, சரிடா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நடந்து போச்சு, அது போலீஸ்லாம் ஒன்றும் தேடாது, நீ மெட்ராஸுக்கு போ, ஈஸியாக இருக்கு போ, நம்ம பண்ண வீடுக்குது, நண்பர்கள்லாம் இருக்காங்க, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு கையில் ஒரு பெரிய பையை கொடுத்து அவர் சென்னைக்கு வந்ததாகவும், சென்னைக்கு வந்து ஈசிஆர்லேருந்து நண்பர்களோட பேசிட்டு அன்றைக்கி இரவு பொழுதை கழிக்கும்போது இந்த கருப்பாயரணி சேர்மன் கொலை வழக்கில் நீ தானே A1, நீ வந்து அண்ணனை போயிட்டு வார்ன் பண்ணுற, உன் பேரை சொல்லிட்டாரு சொல்லிட்டு, அப்போ யாரா பண்ணதுன்னு சொல்லி அங்கேருந்து 3 பேர் இவன்கிட்ட சண்டை போட்டதாகவும், அந்த சண்டையோட உச்சத்தில் துப்பாக்கி எடுத்து சுட்டதாகவும், செத்த பிறகு வரிச்ச செல்வத்துக்கு அவங்களுக்கு ஃபோன் போட்டதாகவும், அந்த உடலை துண்டு துண்டாக வெட்டுங்கடா நான் வீடியோ காலில் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பார்த்து ரசித்ததாகவும், அதற்கு பிறகு அந்த உடலை கொண்டு போயிட்டு திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றுல வரிச்ச செல்வமே மூட்டை கட்டி போட்டதாகவும், எல்லாமே ஆகவும் தான். ஏன்னா செந்தில்குமார் காணுங்க கொலை செய்யப்பட்டாரா இல்லையான்றதுலாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த பாடி அவங்க குடும்பத்தில் ஒப்படைச்சாலும் இல்லைன்றதுக்கும் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போது கருப்பாயரணி சேர்மன் கொலை வழக்கில் வந்துட்டு 2 சேர்மன் அண்ட் அவருடைய உதவியாளர் கொலை வழக்கில், இரட்டை கொலை வழக்கில் அக்யூஸ்ட் யாருன்றது தெரியாது. அதை கொலை பண்ணதாக சொல்லப்பட்ட செந்தில்குமார் காணாமல் போய்ட்டார் மனைவி புகார் கொடுத்து பாருங்க, அந்த புகாருக்கு என்ன நடவடிக்கைன்னு தெரியாது. அவர் கணவரை கொலை பண்ணதே வரிச்சர் செல்வம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் எந்த முகாந்திரமும் கிடையாது. செந்தில்குமார் இருக்காரா இல்லையான்றதும் தெரியாது. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது இந்த வழக்கில் வந்து வாயை திறக்க வேண்டியது யாருன்னு கேட்டால் போலீஸ் தான், 100% போலீஸ் தான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வரிச்சர் செல்வம் வழக்கில் வந்துட்டு அவர் வந்து நான் தாதா இல்லை தாத்தா காமெடி இல்லை அப்படி சொல்லிட்டு வரிச்ச செல்வத்தை, ஆனால் எங்கே போனாலும் நான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் நான் போகணும், என்னோட லொக்கேஷனை தொடர்ந்து சிபிசிஐடியில் அவரு ஒரு பேர் சொல்லுவார், விமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் சொல்லியிருக்காரு. அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஸோ எல்லா இடத்துலையும் நான் வந்து லொக்கேஷன் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிற இது போல் சாஃப்டாக இருக்கிற பர்சன் ஏன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம் போலீஸ்? 10 குண்டாஸ் போட்டிருக்காங்க அவர் மேலே, 50 முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு. நீங்கள் கத்தி எடுத்தீங்களா எடுக்கலையோ, இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியப்படுது? 10 முறை உங்களுக்கு குண்டர் தடுப்பில் போடுறாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50,000 தரணும் ஒருத்தருக்கு, எனக்கு தான் தரணும். நான் வந்து வரிச்ச செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் சேதராம் பேசுகிறேன்னா, ஒருத்தர் 50,000 தரணும் ஏமாத்திட்டாண்ணா, ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காண்ணா. நான் பேசுகிறேன் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன்னு வச்சுக்கலாம். இவர் மதுரையில் இருக்கிறார். ராமநாதபுரத்தில் எங்கடா நீ? இந்த இடம் நான் சாயந்தரம் அண்ணா வந்து பணத்தை வாங்கி தரேன்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்து 7 கார் எடுத்துன்னு போகிறது. இதுக்கு காசு போயிட்டு வரது காசுலாம் 50,000 அவனுக்கே கொடுத்துடலாம். இந்த கார் எடுத்து போகிறதுக்கு இவரே கொடுத்துடலாம் 50,000. இந்த காரெல்லாம் எடுத்துன்னு டீசல் பெட்ரோலாம் போட்டு ஆளுங்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு அங்கே பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டு ஃபோன் பண்ணணும் வர வைக்கிறது. என்ன வர வச்சுட்டு எப்படா ஏமாத்தலாம், சரி அண்ணன் வந்து நாளைக்கு காலையில் பொழுது ஒழிஞ்சு தான் கூட்டு குறைச்சி பேசி முடிச்சிடறேன்டா. ரவுடித்தனமே கிடையாது. ஒருத்தன் எவனா பாதிக்கப்பட்டவன் ஃபோன் பண்ணிட்டான்னா நம்மளால் எல்லாம் முடியும், நம்ம போனால் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு மெதப்பில் போயிட்டு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கும்போதே வழியை காரெலாம் நிற்குது இல்லை, உடனே ஏற்கனவே தான் லொக்கேஷன் தான் போட்டு அனுப்புகிறாரு இந்த ஹோட்டலுக்கு போகணும். போலீஸ் வந்து எதுக்கு வந்தீங்கன்னா, ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா இந்த மாதிரி விஷயம் வாங்க. ஏன்டா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து வாங்கி கொடுக்க போகிறாங்க, இல்லை வேறு எதாவது பண்ண போகிறாங்க? பணத்தை வாங்கி தருந்து நீ வருவியா மதுரையிலேருந்து ராம்நாட்டுக்கு, அதுவும் 10 காரோட? இங்கே போகிற அந்த பராமரிப்பு செலவுலாம் ப்ராஜெக்ட் கொடுத்தவர் தான் தரணுமா? இல்லை, எல்லாமே இவர் செலவு தான். ஒரு சமூக சேவையாக பண்ணிட்டு இருக்காரு. சமூக சேவையாக பண்ணுறது
அப்புறம் போலீஸ் கூட்டு போட்டு விசாரிச்சுட்டு, சார் இது மாதிரி 10 காரில் இவ்வளோ வந்திருக்காங்களோ ஏதோ பஞ்சாயத்துன்னு. சரிங்க, சும்மா இருக்க மாட்டாப்புல, இருந்தாலும் ஒரு குண்டாஸ் போட்டு விட்ருங்க. இப்படி தான் ஏகப்பட்ட குண்டாஸ். அந்த குண்டாஸ் அங்கே போய்ட்டு போட்டில் உடஞ்சிரும். ஒன்றுமே பெரிய இதாக இல்லையான்னு சொல்லணும். அந்த மாதிரி தான் 10 குண்டாஸும் ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக இருந்ததில்லை. 10 வருஷம் ஜெயிலில் இருந்துடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. போய்ட்டு ஒரு மாதம் 1.5 மாதத்தில் குண்டாஸ் முடிஞ்சிடும். முறையிட்டு இதில் ஆணையத்தில் போய்ட்டு, ஐயா அந்த மாதிரி ஆள் இல்லையா, நான் சரி போன அனுப்பி விட்ருவோம். இப்படி தான் அவர். வடிவேல் ஒரு படத்தில் ஜீப்பில் ஏறி உட்காந்த கதை தான். ஆனால் உங்களுக்கு இந்த கற்பாதிரணி சேர்மன், அப்புறம் ஒரு நண்பர் கொலை வழக்கு, அப்புறம் செந்தில்குமார் இவர் கூட இருந்த வர்ச்சு செல்வம் கூட இருந்த செந்தில்குமார் கொலை வழக்கு, இந்த கொலை வழக்கெல்லாம் வந்துட்டு யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, என்ன முகாந்திரம் எதுவும் தெரியாது. ஈசிஆர் பண்ண வீட்டில் செந்தில்குமார் சுட்டது உண்மையா, அப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்து திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றுல துண்டு துண்டாக்கி போட்டது உண்மையா, காணாமல் போனார் என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா புகார் கொடுத்து பாருங்கள் முருகலட்சுமி, அந்த புகாருக்கு என்ன நடவடிக்கை, அதுக்கப்புறம் அவங்களும் அதுக்கு அடுத்து தொடர்ந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து எதுவும் பேசலை, என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவர் வந்து ஒரு புதிரான ஒரு வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை. சார் அவர் பேசும்போது சொல்கிறாரு, அட்வொகேட் விங்குக்கு மட்டும் இது இருக்கேன் 8 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன். என்னை வந்து சும்மா போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு 100 வக்கீல் வந்துடுவாங்க. இன்னும் தெரியுங்க, சிறைக்கு போகிறார்ல ஒரு முறை, அந்த சிறைக்கு போயிட்டு இப்போ யாருன்னா ஒரு தாதா சிறைக்கு போகிறான்னா, சிறைக்கு போகிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா போலீஸ் பிடிப்பாங்க, கோர்ட்டில் ஆஜர் பண்ணுவாங்க, அதை வேனில் கொண்டு போய்ட்டு சிறையில் தள்ளி விட்டு வந்துடுவாங்க. வெளியே வரும்போது அந்த தாதா என்ன பண்ணுவான்னா அடுத்த நாள் தெரியாமல் தான் வருவான். ஏன்னா எதிரணி யாராவது வந்துட்டு போட்டு தள்ளிட்டாங்கன்னா சிறை வாசலையும் முடிஞ்சிடும் இல்லையா. அவன் டீமில் இருக்கிறவங்க மட்டும் தெரியும், அவன் வந்து இப்போ வரான் அப்படின்னு ஒரு 20 பேர் 30 பேர் வந்து நிற்பாங்க, ஜெயில் வாசலையும் நிற்பாங்க, பாதுகாப்பாக அண்ணனை கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் வர்ச்சுவல் செல்வம் ஜெயிலில் வரும்போது மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் நிற்பாங்க. அதில் 300 பேர் ப்ரெஸ்ஸாக இருக்கும். எல்லாருமே மைக் வச்சுட்ருப்பாங்க. வந்ததுமே அப்படியே திரும்பி ஒரு 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 சுற்றிட்டு அந்த சிறையை பார்த்து அப்படியே பெரிய ஒரு கும்பிடு போடுவாங்களே, கோபுரத்தை பார்த்து கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கும்பிடு போடுவார். அப்பா சாமி, தெரியாதனமாக வந்து தொலைச்சிட்டேன்டா, சோறடா போடுறீங்க, ஒரே சாம்பார் சோறு, நான்வெஜ் சாப்பிட்டு நாக்கிடாது அப்படின்னு கும்பிட்டு இனிமேல் ஒரே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு இல்லையா. வந்து ஒரு 10 நாள் முன்னாடி ஜெயிலுக்கு திரும்பிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எதனா ஒன்று அவர் ஒரு காமெடித்தனமாக பண்ணிவிட்டு உள்ள வெளியே வர மீடியா இருக்குல்ல, எல்லாம் மைக்கை தின்னுட்டோம். அவர் எதுக்காக போனார், ஏன் போனார், என்ன விஷயமே தெரியாது. ஆனால் இவர் கூட ஒரு தொண்டர் படையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தகவல் கொடுத்துரும். அண்ணன் ஜெயிலேருந்து காலைல 10 மணிக்கு ரிலீஸ் ஆகிறாரு, ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு. ப்ரெஸ்ஸை பார்க்குறது இவர் யாருன்றதுலாம் ஒரு அப்புறம் வேறு விஷயம். நம்ம ஆளுங்களும் போய்ட்டு அப்படியே நிற்பாங்க, மைக் வச்சு நிற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 மைக் இருக்கும். லோக்கல் சேனல்லேருந்து பெரிய பெரிய சேனல் வரைக்கும் நிற்கும். என்ன தான் அவர் பேசுவார், நான் தாதா இல்லைங்க, நான் தாத்தா ஆகிட்டேங்க, தேவையில்லாமல் என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க, யாருன்னா எதனா சொல்லிடுறாங்க, அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அப்படியே அப்படி பேசிட்டு அப்படியே உடம்புல ஆட்டிட்டு அந்த நகையெல்லாம் அது வெளியே ரெடியாக இருப்பாங்க காரில். ஜெயிலில் உள்ள நகைலாம் வாங்கி வச்சுருவாங்கல்ல, கடகடன்னு தலைவர் நகையெல்லாம் போட்டு, நகை போடுற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவார். நகையெல்லாம் போட்டு முடிச்சா தான் போஸ்டே கொடுப்பார். எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் வந்து வாங்க எல்லாம் வாங்க வீட்டுக்கு வாங்க, வந்து எல்லாம் சாப்பிட்டு போங்க, யாரும் எல்லாம் அவங்களாம் ஒரு காரில் அள்ளி போடுறா, யாரையும் விடாதரா, எல்லாம் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு இது முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் ஒரு முறையும். அந்த ப்ரெஸ் மீட் வந்து மாதத்தில் 2 முறை நடக்கும் சிறை வாசல், ஒரு முறையும் நடக்கும். ஏன்னா இது வந்து அவருக்கு வந்து அவரை முன்னிலைப்படுத்திக்கணும், நம்மளை வந்து 4 பேர் பேசணும். நீங்கள் சொன்ன வடிவேலுக்கு தான் நாதாரி தினம் பண்ணாலும் 4 பேர் திரும்பி பார்க்கணுன்னு, அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி தான் அவர் எக்ஸ்டாப்ளிஷ் ஆனதை தவிர பெருசாக அந்த இவனை கொலை பண்ணார், இவனை மிரட்டினார். ஒரு முறை வந்து கள்ளநோட்டு வழக்கில் மாட்டினாங்க. அதனால் நான் அவருக்கு திண்டுக்கல்ல ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி தான் ஒருத்தன் 50,000 சொன்னான் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஒருத்தன் வந்துட்டு ஒரு 5 லட்சம் ஒரு பணம் ஒருத்தன். ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லி, நீங்கள் ஃபோன் பண்ணி குட்ரா நல்ல பையன்டா, ஏன்டா ஏமாத்துற அப்படின்னு சொன்னீங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு கட்டுப்பட்டு அவன் பணத்தை கொடுத்துட்டானா, அதான் அவங்ககிட்ட காட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு வந்து பணத்தை காட்டுறான். இவர் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருக்காரு. அந்த பணம் எல்லாமே கள்ளநோட்டு. கரெக்டாக போலீஸுக்கு தகவல் வந்து உள்ளே வருது. உள்ளே வந்து ஹோட்டல் உள்ளே வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு பார்க்கும்போது ஒன்றும் புரியல. சார் தான் ஒன்றும் இல்லை சார், நான் சொன்னேன் பணம் கொடுத்துறாங்க, காட்டு போதும் வந்தேன்னு. அந்த பணம் தான் நாங்களும் பார்க்கணும், திறந்து பார்த்தா எல்லாம் கள்ளநோட்டு. டப்ளிங் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேர் ஏற்றி போயிட்டாங்க. ஆக்சுவலாக கொடுத்தமிச்சா வந்து கள்ளநோட்டு கொடுத்தமிச்சிருக்கான். இவனும் அதை பார்க்காம கொண்டாந்து உள்ள ஹோட்டலில் இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று அடிக்க ஏதோ ஒன்று விழ தான் இவர் நிறைய ஜெயில் வாழ்க்கை போயிருக்கு. ஆனால் இந்த வழக்கு வந்து செந்தில்குமார் காணாமல் போட்டு கொலை செய்யப்பட்டதாக சொல்கிற வழக்கம்
கருப்பாயிரணி சேர்மன் நண்பர்கள் அந்த 2 டபுள் மர்டர், இந்த வழக்குக்கு ஒரு தீர்வு கிடச்சி அதில் இவர் தான் அக்யூஸ்ட் அப்படி சொன்னாலும் இவர் வந்து ரவுடின்னு ஏற்றுக்கலாம். அதுலேயும் போலீஸ் வந்து ஒரிஜினல் குற்றவாளி யாருன்னு இது வரைக்கும் வரல. இவன் காணாமல் போனோன்னு புருஷனும் காணாமல் போகணும் முருகலட்சுமி கொடுத்த புகார்லையும் அது என்னாச்சுன்னு தெரியல. இந்த வழக்கு இப்படியே தான் போய்ட்டுருக்கு. அதனால் நம்ம வந்து வர்ச்சுவல் செல்லும் விஷயத்த வந்து பேசுகிறத விட நல்லா சிரிச்சிட்ருக்கலாம் கொஞ்ச நேரம். அண்ணன் வாழ்க, அண்ணன் புகழ் வாழ்க. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி. நன்றி சார்.